صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. புகழ் அனைத்தும் அல்ல அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய வழியிலே வந்த அல்லாஹுடைய இறைநேசர்களாகிய வலிமார்கள் நம் அனைவர்கள் மீது உண்டாவதா என்று கேட்டபின் இந்த இடத்தின் இஸ்தாபகர் அபில் இர்ஃபான் சையதுனா அப்துல் ஜவாத் ஆலிம் அவர்களையும் அவர்களுடைய அறந்தர புதல்வர் ஷேகுனா மிஸ்பாஹி நாயம் அவருடைய துஆ பரக்கத்தை நாடியவனாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கை மிகு உலமாகுகளே, ஜாமியத்து ரப்பானியா மாணவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த பதுரியா பள்ளிவாயிலிலே புனிதமான சஹீல் புகாரி ஆரம்பிக்கப்பட்டு 40வது ஆண்டாக இங்கே இந்த புகாரி ஓதப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஊருக்கு இவ்வாறான புகாரி வாசிக்கப்படுகின்ற இந்த முறை இந்த ஊரிலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கும் கூடுதலாக 104 வருடங்களாக இந்த ஊரிலே அறிமுகமாக இருக்கின்றது. அதையும் விட மேலாக இந்த நாட்டிலே தென் மாகாணத்திலே பேர்வளையிலே தைக்காவிலே புகாரி தைக்காவிலே கிட்டத்தட்ட 150 வருட காலத்துக்கு கூடுதலாக இந்த புகாரி வாசிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த நாட்டினுடைய பல பாகங்களிலும் இந்த புகாரி ஷரீப் ஆரம்பிக்கப்பட்டு ஓதப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நமது ஊரிலே 104 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே வாழ்ந்த பெரிய உஸ்தாத்னா என்று அழைக்கப்பட்ட அகமது உஸ்தாத்னா அவர்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் தற்போது ஹயாத்தோடு இருக்கின்ற மௌலவி அமீன் மௌலவியுடைய தந்தை அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர் மெத்தப்பள்ளி வாயிலிலே பிரதம ரஷ்டியாக இருந்து வஃபாத்தானவர்கள் ஆதலிபி ஹாஜியார், அதே போன்று ஆவணமான ஹாஜியார், அதே போன்று ஓடக்கரையிலே வாழ்ந்த அகமது லெப்பை ஓடக்கரை ஆலிம் அவர்கள் இவ்வாறானவர்களுக்கெல்லாம் இந்த ஊரிலே ஆரம்பத்திலே சின்னப்பள்ளி வாயிலிலே ஒரு ஷரியத்துடைய மதரசாவை ஆரம்பித்து ஓதி கொடுத்தவர்கள். அவர்கள் ஹிஜ்ரி 1327 ஆண்டு இந்த நாட்டிலே இருந்து புனிதமான காபத்துல்லாஹுக்கு ஹஜ் செய்வதற்காக வேண்டி போயிருக்கின்றார்கள். போனபோது அவர் ஹஜ்ஜிக்கு முன்னால் மதீனாவிலே பல மாதங்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்போது அங்கே அந்த புனிதமான மதீனா ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ரௌலாக்கு பக்கத்திலே இருந்து ஹதீது ஷரீஃபை, இந்த புகாரி ஷரீஃபை ஓதி கொடுத்த சையீத் அப்துல் ஹாதி ஹக்கிஷான் என்கின்ற அந்த மாமேதை இடத்திலே சென்று இந்த புனிதமான புகாரி ஷரீஃபை அஹமது லெப்பை ஆலிம் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். கற்று அவர்கள் ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் ஹிஜ்ரி 1327 ஆண்டு துல்காதா மாதம் 17ஆம் தேதி சையீத் அல் ஹசன் அல் ஹிப்ஷி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இந்த புகாரியை
நமது ஊரிலே ஓதுவதற்காக வேண்டி இஜாசாவாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பதிவு இன்றும் மொஹிதீன் மெத்தைப்பள்ளி ஜும்மா பள்ளி வாயிலே ஓதப்படுகின்ற புகாரி ஷரீஃபிலே கடைசி பக்கத்திலே அதனுடைய இஜாசா எழுதப்பட்டது பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த புகாரி ஷரீப் எதற்காக வேண்டி நாம் இதை பாராயணம் செய்கின்றோம், எதற்காக வேண்டி இதை நாம் ஓத வென்றும், இதனால் உள்ள பிரயோசனம் என்ன? அதே போன்று இந்த புகாரி ஷரீஃபை தொகுத்து தந்த இமாமினா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எவ்வாறானவர்கள், அவர்களுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைய பயானிலே சுருக்கமாக கூறலாம் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்ற போது அல் குர்ஆன் ஷரீப் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு, மூன்றாவது ஹலீஃபா சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே பிரதி பண்ணப்பட்டு, அந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணி முடிந்திருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் சொல்லப்பட்ட பொன்மொழிகள், அதுபோன்று அவர்களுடைய முபாரக்கான சுயசரிதைகள், அவர்களால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரங்கள், இவ்வாறான விடயங்கள் அந்த கிட்டத்தட்ட 100 வருட காலங்களாக தொகுக்கப்படவில்லை. அல் உமர் அல் ஹலீஃபத்துல் ஹாமிஸ், 5வது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலேதான் இந்த ஹதீதை தொகுக்குகின்ற முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இமாம்கள், முஹத்திஸீன்கள், பின்னுக்கு வந்தவர்கள், அதற்கு முன்னால் ஃபுகஹாக்கள், சட்டமேதைகள் உருவானார்கள். இமாமுனா அபூ ஹனீஃபா இப்னு நுஅமான், இமாமுனா மாலிக் இப்னு அனஸ், சையதுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ, அதே போன்று இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல், இவ்வாறான இமாம்கள் உருவாகி இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தொகுத்தார்கள். ஆனால் அந்த ஹதீஸிலே இருந்து அவர்கள் சட்டங்களை வகுத்து மக்களுக்கு அந்த சட்டங்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சையதுனா இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் இந்த உலகத்திலே குர்ஆனுக்கு பின்னால் ஒரு சஹீஹான, எல்லாராலையும் ஒப்புப்பட்ட ஒரு கிரந்தத்தை கண்டால் அது இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட முவத்தா கிதாபாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150வது ஆண்டு பிறந்து ஹிஜ்ரி 204வது ஆண்டு வஃபாத்தானார்கள். இந்த நாம் இன்று உலகத்திலே ஹதீது கலையிலே பிரதிஷ்டி பெற்ற 6 இமாம்களும் மذஹபுடைய 4 இமாம்களுக்கு பின்னால் இந்த உலகத்திலே தோன்றியவர்கள். அதிலே நாம் இன்று கூறுகின்ற சையதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 194 பிறந்தவர்கள். அவர்களுடைய மாணவர் தான் இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதே போன்று அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் இமாமுனா திருமதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவ்வாறு அந்த ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்து வழங்கிய 6 இமாம்களும் மذஹபுடைய இமாம்களுக்கு பிந்தியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அன்று ஒரு தேவைப்பாடு இருந்தது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இந்த சஹீஹுல் புகாரியை தொகுப்பதனுடைய தேவையை பற்றி கூறுகிறவர் சொல்கிறார்கள், நான் இமாமுனா இஸ்ஹாக் இப்னு ராஹவை அவர்களுடைய மஜ்லிஸிலே இருந்தேன். அப்போது ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் நிறைய காணப்பட்டது. ஆனால் சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் தொகுக்கப்பட்ட கிரந்தம் ஒன்று தேவையாக இருந்தது. அதை அங்கு சொல்லப்பட்டது. அந்த கிதாபை நான் தொகுக்க வேண்டும் என்று
அந்த மஜ்லிஸிலே இருந்து நான் நியத்து வைத்துக் கொண்டேன் என்று இமாமுனா புகாரி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 6 இமாம்களிலே ஒரே ஒரு இமாமை தவிர, இமாமுனா நசாயியை தவிர மற்ற ஏனைய 5 இமாம்களும் அஜமியராக இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம்தான் அரபியாக இருக்கிறார்கள். அதாவது இந்த இமாம்கள் அரபு நாடுகள் அல்லாத பகுதிகளிலே பிறந்து வளர்ந்து அதுபோன்று அரபு அந்த மொழியை கற்றி அதிலே பாண்டித்துவம் பெற்று அரபிகளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக விளங்கியிருக்கின்றார்கள் இந்த இமாம்கள். இதுவும் இந்த இமாம்களுடைய சிறப்புகளிலே ஒன்றாக இருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சோவியத் ரஷ்யாவினுடைய பகுதியிலே புகாரா என்கின்ற தேசத்திலே அவர்கள் ஹிஜ்ரி 194 வருடம் ஷவ்வால் மாதம் பிறை 13 அவர்கள் ஜும்மாவுடைய அன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னால் இந்த உலகத்துக்கு உதயமானார்கள். அவர்கள் ஒரு ஆலிமுடைய ஒரு முஹத்திஸுடைய மகனாக இருக்கிறார்கள். அவருடைய குடும்ப வரலாறை நாம் பார்க்கின்ற போது அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர்கள் ஒரு முஹத்திஸாக ஹதீஸ் கலையை படித்து ரிவாயத் செய்த ஒரு இமாமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாட்டனார் இப்ராஹிம் என்பவர்களை பற்றி வரலாறுகளிலே அவர்களுடைய வரலாறு கூறப்படவில்லை. அவர்களுடைய தந்தை தான் அல் முகீரா. இவர் அக்காலத்திலே வாழ்ந்த புகாரா கவர்னரிடத்திலே அவர் ஒரு மஜூசியாக இருந்து நெருப்பு வணங்கியாக இருந்து இஸ்லாத்தை தழுவியிருக்கின்றார். அவருடைய தந்தை தான் பர்திஸ்பா என்பவர். பர்திஸ்பா என்றால் பாரசீகத்திலே அஸ்ஸாரி, அரபிலே சொல்ல போனால் அவர் ஒரு விவசாயியாக இருக்கிறார்கள். அவர் நெருப்பு வணங்கியாக இருந்து அவர் மௌத்தாக இருக்கிறார். ஆனால் அவருடைய மகன் முகீரா என்பவர் அந்த புகாரா கவர்னரிடத்திலே இஸ்லாமாகி பின்பு அவருடைய குடும்ப முஸ்லீமாக இருக்கிறது. அவருடைய 3வது மகனாக அவருடைய மகன் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில், இஸ்மாயிலுக்குத்தான் சையதுனா இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் ஆரம்ப காலத்திலே யதீமாக தந்தையை இழந்தவராக வளர்ந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய தகப்பன் ஒரு முஹத்திஸ் மாத்திரமல்ல, ஒரு செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இமாம்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவர் சேமித்த பணத்திலே ஒரு ஹராம், ஒரு சுபஹத்து கூட அதிலே சேராமல் ஹலாலான முறையிலே உழைத்து வாழ்ந்ததாகவும், அவர்கள் மௌத்தாகின்ற போது தனது மக்களுக்காக வேண்டி இமாமுனா புகாரி அவர்களுக்காக வேண்டியும் அவருடைய மூத்த சகோதரர் அகமதுக்காக வேண்டியும் சில பணங்களை விட்டுவிட்டு சென்றார்கள். இவர்கள் புகாரி இமாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே தன்னுடைய தாயிடத்திலே அவர்கள் வளர்ந்த போது அப்போது இருந்த குத்தாப் அந்த மதரசாக்களே சென்று குர்ஆனை மனனம் செய்தார்கள். 10 வயதிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளாகிய புனிதமான ஹதீஸ்களை பாடமாக்க வேண்டும் என்ற ஒரு அவர்களுக்கு ஆசை ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் சிறு வயதிலே இருக்கின்ற போது கண் பார்வையை இழந்திருந்தார்கள். அவர்களுடைய தாயார் பல முறை அல்லாஹ்விடத்திலே ரொம்ப கவலைப்பட்டு துஆ பிரார்த்தனை செய்து தன்னுடைய மகன் முகமது அவர்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்து கொண்டு அழுது சலித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் ஒரு நாள் அவர்களுடைய தாயார் அவர்கள் கனவு காணுகிறார்கள்.
சையதுனா ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சூட்டப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே வந்து, தாய் அவர்களே கவலைப்படாதீர்கள், உங்களுடைய மகனுக்கு கண் பார்வை மீண்டு வந்துவிடும் என்று கூறி சென்றார்கள். அன்று காலையிலேயே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பார்வை கிடைத்து விட்டது. இவ்வாறு இளமை பருவத்திலே இருந்து நபிமார்களுடைய பஷாரத்திலே அவர்களுடைய அந்த நன்மாராயத்திலே தான் சையதுனா புகாரி இமாம் அவர்கள் வளர்ந்தார்கள். இதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாடமாக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய 16வது வயதிலே கிட்டத்தட்ட 15,000 ஹதீஸ்களை அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சில நேரங்களிலே அவர்களுடைய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அந்த ஹதீஸை வாசிக்கின்ற அந்த வாசிப்பாளர்களுடைய பட்டியலில் ஏதாவது ஒரு பிழையை விட்டால் உடனே இது அவ்வாறல்ல, இவ்வாறுதான் வரும் என்று திருத்தி கொடுக்கக்கூடியவர்களாக, அதை திருத்தி வாசிக்கக்கூடியவர்களாக, அந்த அளவு ஞாபக சக்தியுள்ள ஒரு மேதையாக அவர்கள் அவருடைய ஆரம்ப காலத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஹிஜ்ரி 216ஆம் ஆண்டு தனது அன்பு தாயுடனும் தனது சகோதரர் அகமது அவர்களுடனும் மக்கா மாகாண நகரை சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிந்த தபஉ தாபியீன்கள், சஹாபாக்களை கண்ட தாபியீன்களும் சென்று தாபியீன்களை கண்ட தபஉ தாபியீன்களில் பிந்தியவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே இந்த ஹதீஸ் கலையை கற்க வேண்டும் என்பதற்கு ஆசைக்காக வேண்டி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜை முடித்ததற்கு பின்னால் தனது தாயையும் தனது சகோதரர் அகமதையும் மீண்டும் நாட்டுக்கு அனுப்பிவிட்டு இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்காவிலே தரிபட்டு அங்கே உள்ள மஷாயிமார்களிடத்திலே ஹதீஸை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் முன்னமான மக்கா மாநகரிலே இருந்து எகிப்துக்கு சென்றிருக்கிறார்கள், ஷாம் சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று மீண்டும் மக்காவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் பல தடவைகள் பாக்தாதுக்கு சென்றிருக்கிறார்கள், கூஃபாவுக்கு சென்றிருக்கிறார்கள், பஸ்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள், நைசாபூருக்கு சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு பல இடங்களுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை யார் யாரெல்லாம் ஞாபகத்திலே வைத்திருந்தார்களோ அதை அவர்கள் அந்த ஹதீஸ்களை படித்தார்கள். சையதுனா இமாமுனா புகாரி அவர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 1080 ஆசான்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படித்து அந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாறிலே இவ்வாறான பெருந்தொகையான மஷாயிமார்களிடத்திலே ஹதீஸை எடுத்த ஒரே ஒரு மாமேதை தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 90,000 மாணவர்களுக்கு ஹதீஸ்களை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி மாணவர்கள் வந்தால் அக்காலத்திலே ஒளிபெருக்கியிருக்கவில்லை. ஆனால் முபல்லி என்று அவர் பேசுகின்ற வார்த்தையை சத்தம் போட்டு செல்வதற்காக வேண்டி அந்த சபையிலே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த சபையிலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் நிற்பார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஹதீஸை கேட்டு அவர் இன்னொரு இடத்திலே செல்வார், இன்னொருவர் இன்னொரு இடத்திலே சத்தமாக செல்வார். இவ்வாறு இறுதியா இருக்கின்ற நபர் அளவிலே சேர்கின்ற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே மஜ்லிஸிலே சேர்ந்து ஹதீஸை படிக்கின்ற ஒரு உஸ்தாதாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் ஒரு சொற்பமான காலம். 62 வயது பூர்த்தியாகுவதற்கு கிட்டத்தட்ட 17 நாட்கள் இருக்கின்ற போது அவர்கள் வஃபாத்தாகி இருக்கின்றார்கள். அவருடைய காலத்திலே அவர்கள் பல கிரந்தங்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். புகாரி ஷரீஃப் மாத்திரமல்ல, தாரீக், அதே போன்று அதபுல் முஃபரத், இவ்வாறு
பல கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகளிலே, தொகுத்த கிதாபுகளிலே இந்த சஹீஹுல் புகாரி இஸ்லாமிய எல்லா பகுதிகளிலேயும் பிரபல்யமாக இருக்கின்றது. எல்லோராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் இந்த கிதாபிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொன்னால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காத அளவுக்கு இந்த கிதாபை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இமாம்னா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறான ஒரு மாமேதையாக இருந்தும் அவர்களுடைய கடைசி காலங்களிலே பல சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள். அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று ஹதீதுகளை தொகுத்ததற்கு பின்னால், கிதாபுகளை உருவம் அமைத்ததற்கு பின்னால் கடைசியாக நைசாபூருக்கு வருகின்றார்கள். அங்கே வந்தபோது அங்கே சொல்லுகின்றார்கள், இந்த இமாம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி பல மைல்கள் மக்கள் ஒன்று கண்டு அந்த நாட்டுடைய அரசர், அதே போன்று அங்கிருந்த உலமாக்கள், அங்கே இருந்த பெரியார்கள், அங்கே இருந்த குடிவாசிகள் அனைவர்களும் சேர்ந்து இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பல மைல்கட் தூரங்கள் வரவேற்றுக் கொண்டு போனார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அந்த காலத்திலே பல மதுஹபுகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது. ஷியாக்கள் இருந்தார்கள், அதே போன்று முத்தஸிலாக்காராக்கள் இருந்தார்கள், ஹவாரிஜிகள் இருந்தார்கள், முர்ஜியாக்கள் இருந்தார்கள். இவ்வாறு பல கூட்டங்கள் இருந்தது. அதிலும் குறிப்பாக முத்தஸிலா என்கின்ற கூட்டம் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அதற்கு மாற்ற கருத்து சொல்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார்கள். இமாம்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதே போன்று இமாம்னா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் இமாம்னா புவைத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சோதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வஃபாத்தானார்கள். இவ்வாறு அந்த இமாம்களுக்கு பல சோதனை நடந்தது. ஆனால் நைசாபூருக்கு இமாமுனா புகாரி அவர்கள் போன போது அவர்களிடத்திலே குர்ஆனை பற்றி கேட்டார்கள். அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொன்னார்கள். சொன்னபோது அங்கே உள்ள அக்காலத்திலே உள்ள இமாம்கள் அந்த நாட்டினுடைய கவர்னரிடத்திலே சென்று, இவர் உங்களுடைய மதுஹபுக்கு விரோதமாக இருக்கின்றார், எனவே இவரை இந்த நாட்டிலே இருந்து இவரை அப்புறப்படுத்தி விடுங்கள், நாடு கடத்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த நாட்டுடைய அரசர் இவர்களை அங்கே இருந்து அப்புறப்படுத்தினார். அதற்கு பின்னால் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊராகிய புகாராக்கு போகின்றார்கள். அங்கும் இமாமுனா அவர்களுக்கு கடுமையான ஒரு மகத்தான வரவேற்பு கொடுத்தார்கள். எவ்வாறென்றால் அந்த காலத்திலே வீதிகளிலே கூடாரங்களை கட்டி பல மைல் தொலைவுக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்கள் வருகின்ற பாதைகளிலே எல்லாம் தங்க நாணயம், வெள்ளி நாணயங்களை போன்ற நாணயங்களை தூவி அதை ஏழைகள் எடுப்பதற்காக வேண்டி தூவப்பட்டு இவ்வாறு விமர்சையாக வரவேற்கப்பட்டார்கள். ஆனால் புகாராவுக்கு சென்ற இமாம் அவர்கள் அங்கும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எந்த அளவென்றால் அவர்கள் அங்கு இருக்கின்ற போது அங்கு உள்ள இமாம்கள், ஃபுகஹாக்கள் இந்த இமாம் அவர்களுக்கு எதிராக அங்கே இருந்த அந்த அரசனிடமும் பல கோள்களை மூட்டினார்கள், பல பொய்களை வதந்திகளை சொல்லி இமாம் அவர்களை ஒரு மோசமான அளவுக்கு இட்டு கட்டினார்கள். பின்பு அந்த புகாராவுக்கு பொறுப்பான அந்த கவர்னர் இமாம்னா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒருவரை அனுப்புகின்றார். நீங்கள் தாரி என்கின்ற கிதாப் எழுதியிருக்கிறீர்களாம், அதிலே இப்போ தற்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இமாம்களுடைய கருத்துகளுக்கெல்லாம் வேறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்களாம். அதே போன்று உங்களுடைய
சஹீஹ் புகாரியிலே பிழையான ஹதீஸ்கள் எல்லாம் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். எனவே இந்த 2 கிதாபுகளையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள் என்று கூறினான். அந்த செய்தி கொண்ட வந்த இடத்திலே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அல் இல்ம், அறிவு யாரையும் தேடி போகாது. இல்மை தேடுபவர்கள் அவர்களுக்கு அந்த இல்மை தேடி வர வேண்டும். எனவே நானும் என்னுடைய கிரந்தங்களும் இந்த அரசனுடைய சுல்தானுடைய காலடிக்கு செல்லாது, நான் கொண்டு போக மாட்டேன் என்று ஒரே வார்த்தையாக சொல்லி அனுப்பினார்கள். இதை கேட்ட அந்த வாலி புகாரா கவர்னர் கோபப்பட்டார். கோபப்பட்டது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு முறை கூறினார், சரி, உங்களுடைய ஹதீஸ் கிதாபுகளை என்னுடைய சகோதரியுடைய மக்களுக்கு படித்துக் கொடுங்கள் என்று. அதுக்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டேன், தேவை என்றால் என்னிடத்திலே வந்து கற்றுக்கொண்டு போகலாம் என்று சொன்ன போதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கேயும் இருந்து துரத்தப்படுகிறார்கள். எந்த ஊர் வரவேற்குமோ அந்த ஊர் அந்த அவர்களை புறந்தள்ளியது. இது நமது வாழ்க்கையிலே ஒரு தூரமான ஒரு விஷயம் அல்ல. நமது ஊரிலே ஈழத்து சொற்கொண்டர் என்று பட்டம் கொடுத்தவர்கள் தான் மதமாறியர் என்று பட்டம் கொடுத்தார்கள். தங்கள் வாப்பா அவர்களுக்கு குதுபு ஜமான் என்றவர்கள் தான் மலையாளத்தானே இந்த ஊரை விட்டு ஓடென்று திரட்டினார்கள். இவ்வாறு யார் யாரெல்லாம் வரவேற்பார்களோ அவர்களே அந்த ஊரிலே இருந்து துரத்தியும் இருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறிலே பொறிக்கப்பட்ட விடயங்கள். அவ்வாறு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஹ்ரக் சவர்கந்திலே இருக்கின்ற ஒரு சிற்றூருக்கு தன்னுடைய பிறந்த ஊரில் இருந்து வெளியாகி போகின்றார்கள். போகின்ற போது வேதனைப்பட்டவர்களாக, நோவினைப்பட்டவர்களாக, அதனால் அவர்களுடைய உடம்பிலே பலவீனம் ஏற்பட்டவர்களாக அந்த ஊருக்கு சென்றார்கள். சென்று கொஞ்ச நாள் அங்கே இருந்தார்கள். ஒரு முறை துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எந்த பூமி, எந்த அருள் என்னை வரவேற்றதோ அந்த அருள் இன்று எனக்கு நெருக்கடி கொடுக்குகிறது. எனவே உன் பக்கமாக என்னை அழைத்துக் கொள்வாயாக என்று துஆ கேட்டார்கள். இந்த துஆவை அவர்கள் ஷவ்வால் மாதத்துடைய பிறை, முதலாவது பிறை, ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாடு இரவு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அந்த துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை உடனே கபூல் செய்தான். ஃபஜ்ருக்கு முன்னால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இறையடி சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்று அஸர் தொழுகைக்கு பின்னால் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இவ்வாறு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தொகுத்து தந்த இமாம் அவர்களுக்கு எவ்வாறான கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதை நாம் வாசிக்கின்ற போது இன்று நடக்குகின்ற விடயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமான விடயமாகவே விளங்குகின்றது. எனவேதான் ஹக்குக்காக வேண்டி, உண்மைக்காக வேண்டி தாங்கள் இஸ்லாத்திலே விளங்கிய தங்களுடைய கருத்துக்களை சுயமாக ஜனநாயகமாக வைக்குகின்ற போது அதை உள்வாங்க முடியாமல், பொறுக்க முடியாதவர்கள் எப்போதும் வேதனை கொடுப்பது, அதிகாரங்களை பாவிப்பது, அடாவடித்தனத்துக்கு போவது இன்று நேற்றல்ல, இஸ்லாமிய ஆரம்ப வரலாற்றிலே இருந்து தொட்டு தொட்டு வாழையடி வாழையாக வந்த விடயமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றிலே இருந்து பார்க்குகின்றோம். அன்பார்ந்தவர்களே, புகாரி கிதாப் கிரந்தத்தை பற்றியும் சில விடயங்களை நாம் கூற வேண்டியிருக்கிறது. சையதுனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீதுகளை நான் பாடமாக்கி கொண்டு 16 வருட காலங்களாக இந்த புகாரியை தொகுத்தேன். புகாரியிலே இருக்கின்ற ஹதீதுடைய எண்ணிக்கையை இமாம்கள் பல வகையாக சொன்னாலும் எங்களுடைய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதீஸ் மடங்கி மடங்கி வருகின்றது. எல்லா ஹதீஸையும் மொத்தமாக பார்க்குகின்ற போது 7275 ஹதீஸ்கள் புகாரியிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது.
அதிலே மடங்கி வருகின்ற ஹதீஸ்களை எடுத்துவிட்டு அந்த தொகையை பார்த்தால் கிட்டத்தட்ட 4000 ஹதீஸ்கள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் கிதாபை தொகுப்பதற்கு இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிட்டத்தட்ட 16 வருட காலங்கள் எடுத்திருக்கிறார்கள். தான் 6 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்து அதிலே சஹீஹான பலமான ஹதீஸ்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழகாக குளித்து ஒளி செய்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு அழகான முறையிலே ஆடை அணிந்து நறுமணங்களை பூசி ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸை இருந்து எடுத்து இந்த ஹதீஸிலே அவர்கள் தொகுப்பார்களாம். மக்காவிலே இருந்து இந்த ஹதீஸை தொகுத்திருக்கிறார்கள், பஸ்ராவிலே இருந்து தொகுத்திருக்கிறார்கள், அதே போன்று கூஃபாவிலே இருந்து தொகுத்திருக்கிறார்கள். இவ்வாறு 16 வருட காலங்கள் சென்றிருக்கிறது இந்த சஹீஹ் புகாரியை தொகுத்து தருவதற்கு. இன்று நாம் புகாரி என்று சொல்லுகின்றோம் அவர்கள் பிறந்த ஊரை வைத்து. ஆனால் இந்த ஹதீஸ் கிரந்தத்தினுடைய பேரு அல் ஜாமியுல் முஸ்னத் அஸ்-ஸஹீஹுல் முக்தஸர் மின் சுனன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அய்யாமிஹி என்று இந்த கிதாபுக்கு பேர் வைத்தார்கள். இந்த கிதாபை சுருக்கமாக அல் ஜாமியுஸ் ஸஹீஹ் என்று சஹீஹான தொகுப்பென்று இமாம்கள் மத்தியிலே அழைக்கப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய இந்த கிரந்தத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்துகள் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிந்திருக்கின்றான். அவர்கள் ஒரு முஹத்திஸ் ஹதீஸ் கலை மட்டுமல்ல, அவர்கள் ஒரு சிறந்த ஃபகீஹா இருக்கிறார்கள். இந்த புகாரி கிதாபினுடைய ஒரு விசேட அம்சம் என்னவென்றால், இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரிலே வருகின்ற ஹதீஸ்களுக்கு ஒரு தலைப்பை ஒரு பாடத்துக்கு பெயரிடுவார்கள். பெயரிடுகின்ற போது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே இருந்து எதை அவர்கள் மார்க்கமாக விளங்கினார்களோ, எதை அவர்கள் அந்த சட்டமாக வகுத்தார்களோ, அந்த சட்டத்தை அந்த ஹதீஸுக்கு பெயர் வைத்து பாபிட்டிருக்கிறார்கள். இது இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அவர்கள் எந்த அளவு ஒரு சட்டமேதையாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள், கடும் பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். சில நாடுகளுக்கு 1-2 பாதாம் பருப்புகளை மாத்திரம் சாப்பிடுவார்களாம். சில காலம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டார்களாம். நோய்வாய்ப்பட்ட போது அவர்களுடைய தலாமீதுகள், அவர்களுடைய மாணவர்கள் அவர்கள் மீது அனுதாபப்பட்டு அங்கே உள்ள வைத்தியர்களுக்கு சென்றார்களாம். சென்ற போது அவர்களுடைய மேலிலே இருக்கின்ற நீரை கொண்டு வாருங்கள் என்று வைத்தியர்கள் கூறிய போது வைத்தியர்கள் கொண்டு போய் அவர்கள் அதை பரிசோதித்து பார்த்தார்கள். பார்த்தபோது இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அந்த தன்மை நசாராக்களுடைய அந்த கிறிஸ்தவ பாதர்களுடைய தன்மையை போன்றிருந்ததான். ஏனென்றால் கிறிஸ்தவ பாதர்கள் அன்று அவர்கள் மரக்கறிகளை மாத்திரம், அதாவது சைவ உணவை மாத்திரம் சாப்பிட்டு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ரொட்டியை சீனியோடு மாத்திரம் தான், இனிப்பு பண்டத்தோடு மாத்திரம் தான் சாப்பிடுவார்களாம். கிட்டத்தட்ட 40 வருட காலங்கள் அவர்கள் எந்த கறியையும் உணவாக உண்ணவில்லையாம். அதனால் சொன்னார்களாம் வைத்தியர்கள், இவர்களுக்கு மாமிச உணவு போகவில்லை, அதன் காரணமாகத்தான் சில நோய்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்குரிய இலாஜ், அவர்களுக்குரிய வைத்தியம் என்னவென்றால் அவர்கள் அதை சாப்பிட வேண்டும் என்று இமாமுனா புகாரி சொன்னார்களாம், 40 வருட காலமாக சாப்பிடாத ஒன்றை தற்போது நான் சாப்பிடுவதற்கு ஆயத்தம் என்று சொன்னார்களாம். இவ்வாறாக பக்குவமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்து வராதத்தாக கிடைத்த அந்த பொருளை, அந்த பணத்தை அவர்கள்
சம்பாதித்து அவர்கள் ஹதீஸ் கலையில் ஈடுபட்டதனால் அவர்களுக்கு தொழில் செய்ய முடியவில்லை. ஆனால் ஹலாலாக தொழிற்சியவர்களுக்கு கொடுத்து சம்பாதித்தார்கள். அதிலே வருகின்ற அந்த ஆதாயத்தை எல்லாம் தன்னிடத்திலே படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் பங்கு வைத்து கொடுத்து விடுவார்களாம். அவர்கள் திறமைசாலியா இருந்திருக்கிறார்கள். ஒரு யுத்தத்திலே சென்றால் ஒரு யுத்த வீரரை போன்று அம்பு எய்யக்கூடியவர்களாக, அதே போன்று ஈட்டி எறியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே தனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டால் அவர்கள் தன்னுடைய வாகனத்திலே ஏறி அவர்களுடைய அந்த நண்பர்களுடன் சென்று அவர்கள் அம்பு எய்வார்களாம், செல்லுகிறார்கள். அவர்களுடன் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தை அவர்கள் குறிவைத்து எறிந்தால் குறி தவறாது. ஆனால் ஒரு முறை அல்லது 2 முறை குறி தவறியது. அங்கே இருக்கின்ற ஒரு நதிக்கு சென்றார்கள். அந்த நதியை கடப்பதற்காக வேண்டி அங்கே கைத்தினால் ஒரு பாலம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அங்கே எறிந்தார்கள். ஆனால் தன்னுடைய குறி அங்கே போகாமல் அந்த பாலத்திலே சென்று அந்த கைதுகள் எல்லாம் அவுந்து விட்டது. உடனே கவலைப்பட்டார்கள். அதற்கு பொறுப்பாக இருந்தவரிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள், நான் தான் இந்த தவறை செய்தேன், நீங்கள் இதை செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு எவ்வளவு தொகை ஏற்பட்டதோ அந்த தொகையை நான் தந்து விடுகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு அனுப்பினார்கள். புகாரி இமாம் அவர்களுடைய பக்குவத்தை அறிந்த அந்த பெரியார் புகாரி இமாம் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். உடனே தன்னை மன்னித்து விட்டார் என்பதற்காக வேண்டி அந்த அவர்களால் எவ்வளவு நஷ்டம் போனதோ அதற்குரிய அத்தனை தொகையையும் தன்னுடைய மாணவர்களுக்கு செலவு செய்து உணவாக கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகளை காணுகிறோம். அதே போன்று அவர்கள் ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார்கள், ஒரு ஷாயிராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதை தொகுக்கப்படாது விட்டாலும் இமாம்கள் சொல்கிறார்கள், அரபிகளை விட பாண்டித்துவம் பெற்ற ஒரு கவிஞராக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு சில கவி நடைகளை கூட அவருடைய வரலாறிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறுதான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களிலே பிரபல்யமான மாணவர்கள் ஒருவர் தான் இமாமுனா முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நாம் பார்க்கின்றோம், நம்முடைய ஊரிலே முதலாங்குறிச்சியிலே இருக்கின்ற மீனா பள்ளி வாயிலே பல ஆண்டுகளாக ஷவ்வால் மாதம் சஃபர் மாதம் 27வது அன்று சஹீஹ் முஸ்லிம் ஆரம்பிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த மாதம் முழுக்க ரபீல் அவ்வல் முழுக்க அது 27வது அன்று வரைக்கும் ஓதப்பட்டு தமாம் செய்கின்றார்கள். இதை தொகுத்தவர்கள், இந்த சஹீஹ் முஸ்லிமை தொகுத்தவர்கள் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு வரலாறை கூறுகின்றார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஷேக் புகாரி இமாம் அவர்களிடத்திலே கஃபாரத்துல் மஜ்லிஸ், ஒரு மஜ்லிஸை முடிக்கின்ற போது சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திக என்ற துஆவை ஓதுவார்கள். இந்த துஆவுடைய சனதை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அங்கே வந்தார்கள். வந்தபோது பல பேர்கள் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இமாமுனா முஸ்லிம் அவர்கள் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய 2 கண்களுக்கு மத்தியிலே முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், யா உஸ்தாத் அல் அசாத்திதீன், ஆசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் அவர்களே, சையீதுல் முஹத்திதீன், முஹத்திதீன்களுடைய தலைவரே, தபீபுல் ஹதீஸ் பி இலலிஹி, ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமாக இருந்த போது அதுக்கு நீங்கள் சிகிச்சை செய்த வைத்தியரே என்று போட்டு சொன்னார்கள். கஃபாரத்துல் மஜ்லிஸ், மஜ்லிஸிலே கடைசியாக ஓதுகின்ற அந்த ஹதீஸுக்குரிய சனதை தாருங்கள் என்று கேட்டதினால் சொன்னார்கள், இமாம் அவர்களே, எனக்கு நீங்களோட அனுமதி தர வேண்டும், கடைசியாக உங்களுடைய 2 கால் பாதங்களையும் நான்
முத்திக்கொள்ள வேண்டும் என்ற அனுமதி கேட்டார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், உங்களை யாராவது பொறாமை வைத்தால், உங்களோடு கோபப்பட்டால் அவன் பொறாமைக்காரனாகத்தான் இருப்பான் என்று கூறிவிட்டு, இந்த உலகத்திலே யாராவது உங்களோடு பிழையாக நடந்தால் அவர் உங்களில் கொன்ற பொறாமையின் காரணமாகத்தான் அதை செய்வார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இமாமுனா முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவ்வாறு தங்களுடைய ஷேக் அவர்களை மதித்திருக்கிறார்கள் இமாமுனா முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இதே போன்றுதான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சஹீஹை தொகுத்ததுக்கு பின்னால் இந்த உம்மத்திலே உள்ள இமாம்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு இதற்கு ஹிதுமத், இதுக்கு பணிவுடை செய்தார்கள். எகிப்திலே பிரபல்யமான 3 இமாம்களுடைய ஜியாரத்துக்கு சென்றிருக்கின்றேன். இமாமுனா அஹ்மத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று இமாமுனா முல்லா அலி காரி அவர்கள், அதே போன்று இமாமுனா குஸ்தலானி அவர்கள், இந்த 3 பேர்களும் இந்த புகாரிக்கு ஷரஹ் செய்தவர்கள். அதிலே இமாமுனா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களும் இமாமுனா முல்லா அலி காரி அவர்களும் இமாமுனா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஷாஃபி மذஹபைச் சேர்ந்தவர்கள், இமாமுனா முல்லா அலி காரி அவர்கள் ஹனஃபி மذஹபைச் சேர்ந்தவர்கள். 2 பேர்களும் போட்டி போட்டுக் கொண்டு 2 விரிவுரைகளை எழுதுவதற்காக ஆரம்பித்தார்கள். அதிலே இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்று பெயர் வைத்தார்கள். இமாமுனா காரி அவர்கள் உம்தத்துல் காரி என்று பெயர் வைத்தார்கள். இவர்களுக்கு 2 பேர்களிலே இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தங்களுடைய கிதாபை முடித்து விட்டார்கள். அவர்கள் அந்த கிதாபை, அந்த வினாக்கியாயத்தை, ஷரஹ் புகாரியை, அந்த விரிவுரையை முடித்த போது சந்தோஷப்பட்டு பல்லாயிரக்கணக்கான தங்க நாணயங்களை, வெள்ளி நாணயங்களை செலவு செய்து பெரிய ஒரு வலிமாவை, பெரிய ஒரு சாப்பாட்டை கொடுத்தார்கள் மக்களுக்கு. அந்த காலத்திலே இருந்த பரக்கூக் என்கின்ற அரசர் அந்த சாப்பாட்டு மரவையிலே பங்கு பெற்றதாக வரலாறு சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களை அந்த அவருடைய மஸ்ஜிதிலே, மன்னர் பரக்கூக்குடைய மஸ்ஜிதிலே ஹதீஸை படித்துக் கொடுப்பதற்காக நியமித்தார். ஆனால் இமாமுனா முல்லா அலி இவர்களுக்கு, இமாமுனா ஐனி அவர்களுக்கு, முல்லா அலி காரி அல்ல, இமாமுனா ஐனி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அந்த இமாமுனா இப்னு ஹஜர் அவர்கள் அந்த பரக்கூக், அந்த பள்ளி வாயிலே இந்த புகாரியை படித்துக் கொடுத்திருக்கின்ற போது அந்த பள்ளி வாயிலே உள்ள மரணா சாய்ந்தது ஏதோ ஒரு காரணத்தினால். அதற்கு இமாமுனா பத்ருத்தீன் ஐனி அவர்கள் சொன்னார்கள், இப்னு ஹஜர் என்றால் கல்லுடைய மகன். இப்னு ஹஜர் பள்ளி வாயிலே சென்று ஹதீஸை படித்துக் கொடுக்க ஆரம்பித்த போது கல்லு தாங்க முடியாமல் பள்ளிவாயலுடைய மரணா சாய்ந்து விட்டதென்று ஒரு குத்துக்கதை கதைத்தார்கள். உடனே இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அதற்கு பதில் கொடுத்தார்கள். பத்ருத்தீன் ஐனி என்றால் கண். நான் படித்துக் கொடுப்பதை பொறாமைப்பட்டு அந்த ஐனியுடைய கஞ்சிஷ்டியின் காரணமாகத்தான் அந்த மரணா சாய்ந்தது என்று சொன்னார்கள். இவ்வாறு இமாமுனா பத்ருத்தீன் ஐனி அவர்களும் இமாமுனா இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதே போன்று இமாமுனா குஸ்தலானி, இர்ஷாது சாரி இவ்வாறான விரிவுரைகளை செய்தார்கள். இதே போன்றுதான் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் எகிப்திலே இமாமுனா அபுல் ஜம்ரா அவர்கள். அவர்கள் ஒரு பெரிய அபுதால்களிலே ஒருவராக கணிக்கப்படுகிறார்கள். இவர்கள் இந்த புனிதமான புகாரி ஷரீஃபுக்கு பஹஜத்துல் நுஃபூஸ் என்கின்ற ஒரு கிரந்தத்தை ஷரஹ் செய்தார்கள். அந்த கிதாபுக்கு, புகாரிக்கு அந்த பஹஜத்துல் நுஃபூஸ் என்கின்ற கிரந்தத்தை ஆரம்பிக்கின்ற போது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல முறை அவர்கள் கனவிலே கண்டார்கள். கண்டு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் நீங்கள் செய்கின்ற இந்த ஹிதுமத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று நன்மாராயம் கூறினார்கள். அவர்கள் அந்த பஹஜத்துல் நுஃபூஸ் என்கின்ற கிதாபிலே இந்த புகாரிக்கு பஹஜத்துல் நுஃபூஸ் என்கின்ற
அந்த கிதாபை எழுதுகின்ற போது ரசூலுல்லாஹுவை கனவு கண்டது, அந்த கனவிலே என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதை எல்லாம் ஒரு பாபாக இறுதியிலே அதிலே சேர்த்திருக்கிறார்கள். இவ்வாறு அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாம் அவர்களுடைய இந்த சஹீஹ் புகாரிக்கு இமாம்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இமாம்கள் வாசித்தார்கள், இமாம்கள் அதை ஒரு பாதுகாப்பாக தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே செய்து கொள்வதற்கு ஒரு வசீலாவாக, உதவியாக இவ்வாறு கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், பல இமாம்கள் அந்த புகாரியை வாசிக்கின்ற போது அதை வாசித்து அதை வைத்து ஒருவருடைய வைத்தியத்துக்கு அதை ஓதி ஊதி அதனுடைய தண்ணீரை குடிக்குகின்ற போது நோய் குணமாகும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய இந்த சஹீஹுல் புகாரி வரலாற்றிலே பல துன்பங்கள் நிகழ்ந்த போது, கஷ்டங்கள் வந்த போதெல்லாம் இதை ஓதியிருக்கிறார்கள். 1948 ஆண்டு முதலாக அரபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்த போது, அந்த யுத்தத்திலே எகிப்திலே இருந்து படைகளை அனுப்பிவிட்டு அஸ்ஹர் பள்ளிவாயிலே இருந்து புகாரி ஷரீஃபை ஓதி வசீலா செய்ததாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நமது நாட்டிலே இருக்கின்ற இந்த ஓதுகின்ற மஜ்லிஸிலே உட்கார்ந்து ஒருவர் ஓத மற்றவர் அதை கவனித்து மற்றவர் ஓத இவ்வாறு ஓதுகின்ற இந்த முறை நமது நாட்டுக்கு இந்தியாவுக்கு மட்டும் புதிதானதல்ல. புனிதமான மதீனா ரசூலுல்லாஹுடைய அந்த பள்ளிவாயலிலே ரமலான் காலத்திலே துஹா தொழுகைக்கு பின்னால் அங்கே உள்ள சாதாத்துமார்கள், அங்கே உள்ள உலமாக்கள், யமன் நாட்டை சேர்ந்த ஹலமௌத் நாட்டை சேர்ந்தவர்கள் உட்கார்ந்து வட்டமாக இருந்து இந்த புகாரி ஷரீஃபை ஓதுகின்றார்கள். நாங்கள் கண்ணால் கண்டிருக்கின்றோம். அதே போன்று உம்ராவுக்கு சென்ற போது குபா பள்ளிவாயலிலே அசர் தொழுகைக்கு பின்னால் புகாரியை ஓதுவதற்காக வேண்டி அங்கே ஆயத்தம் செய்வதை கண்டோம். இவ்வாறு இந்த புகாரி ஷரீஃபை காலத்துக்கு காலம், வருடத்துக்கு ஒரு முறை, பல மாதங்கள் இவ்வாறு ஓதப்படுகின்றது. நமது நாட்டிலே வேர்வலையிலே இக்காலத்திலே ஓதப்படுகிறது புகாரி தைக்காவிலே. ஆனால் வேறு பள்ளி வாயில்களிலே ரபீல் அவ்வல்லே ஓதுகின்றார்கள். இவ்வாறு இந்த புகாரி ஷரீஃப் ஓதப்படுகிறது. ஆனால் இந்த புகாரி ஷரீஃப் ஓதுவதை, இந்த புகாரி ஷரீஃப் முடிந்ததற்கு பின்னால் அதிலே வருகின்ற ஹதீஸ்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதனுடைய விளக்கங்கள், அதிலே இருந்து மக்கள் பிரயோசனப்படுவது, அதே போன்று அதிலே கலந்து கொள்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சதக்காக்கள், அங்கே கொடுக்கப்படுகின்ற சாப்பாடுகள், இதையெல்லாம் கொச்சைப்படுத்தி புகாரி கந்தூரி என்று ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தி இந்த ஊரிலே இருந்து இந்த மஜ்லிஸை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிலவர்கள் திட்டமிட்டார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய திட்டங்களை எல்லாம் நாசமாக்கினான். ஆனால் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்று இந்த ஊரிலே காங்கேயனுடையிலே இந்த புகாரி ஷரீஃப் ஓதப்படுகிறது. அதே போன்றுதான் இந்த கிழக்கு மாகாணத்திலே பல பள்ளி வாயிலிலே ஓதப்படுகின்றது. அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே பல பள்ளி வாயில்களிலே புகாரி ஒளிபெருக்கிலே ஓதப்படுகின்றது. வீதிகளால் போகின்ற போது அந்த புகாரியினுடைய ஹதீஸுடைய ஒளி ஒவ்வொருவருடைய காதலையும் விழுந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, புனிதமான புகாரி ஷரீஃப் இப்பள்ளி வாயிலே ஆரம்பிக்கப்பட்டு 40வது வருடமாக ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இதிலே ஜாமியத்து ரப்பானியா மாணவர்கள், அதே போன்று உஸ்தாதுமார்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து ஷேகுனா அவர்களுடன் கை கொடுத்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஓதிய சில மௌலைமார்கள் இன்று வஃபாத்தாக இருக்கின்றார்கள். அதே போன்று ஹயாத்தாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இருந்து இதுவரைக்கும் 40 வருட காலங்களாக இந்த புகாரி ஷரீஃபுக்கு தொண்டு செய்தவர்கள் இன்று ஹயாத்தாக இருக்கின்றார்கள். ஆனால் அக்காலத்திலே இந்த பள்ளி வாயிலுக்கு பொறுப்பாக இருந்த பலர்கள் வஃபாத்தாக இருக்கின்றார்கள். ஆனால்
இங்கே வாசிக்கப்படுகின்ற இந்த ஹதீதுகள், இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்துகள், அதே போன்று சஹாபாக்களுக்கு, தாபியங்களுக்கு, தபல் தாபியங்களுக்கு, இந்த ரிவாயத்துடைய பட்டியலிலே வருகின்ற அறிவிப்பாளர்களுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற துஆக்களுடைய பிரயோசனம் எல்லாம் அவர்களுக்கு சென்று அடைந்து கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்று 100 வருடங்களுக்கு முன்னால் மக்கமா நகருக்கு சென்று இஜாசா பெற்று வந்த உஸ்தாதுனா அகமது அலி அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அவர்களிடத்திலிருந்து புகாரியை படித்த அவர்களுடைய மாணவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே இவ்வாறான இந்த மஜ்லிஸ்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இவ்வாறான பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். எனவே இந்த புகாரி ஷரீஃபுடைய மஜ்லிஸ் கண்ணியமான மஜ்லிஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளை தாங்கிய, இங்கே ஓதப்படுகின்ற இமாம்களுடைய பரக்கத்தை தாங்கிய ஒரு மஜ்லிஸாக இருக்கிறது. இமாமுனா தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்துடைய ஊருடைய இமாம் என்று அழைக்கப்பட்ட சையதுனா மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாயிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகளை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கே அவர்களுடைய ஹதீதை கற்றிருக்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை பற்றி பேசுகின்ற போது, ஃபிக்ஹ்களை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் அவர்கள் வளமையாக இருந்து பேசுவார்களாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதை அறிவிக்கின்ற போது அவர்கள் ஒது செய்து அழகான ஆடை அணிந்து நறுமணங்கள் பூசி பக்குவமாக இருந்து நபியுடைய பேரை கூறாமல் சாயிபு ஹாதல் மக்காம், இந்த இடத்தினுடையவர் சொன்னதென்று ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லாமல் அந்த அளவுக்கு பக்குவமாக நபியுடைய ஹதீதை சொல்வார்கள் வருகின்றது. இன்று புகாரி ஓதுகின்றார்கள். புகாருடைய மஜ்லிஸுக்கு அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கிறார்கள். சில இடங்களிலே ஒருவர் ஓத பல பேர்கள் கூட்டமாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் மஜ்லிஸுடைய ஆதாபுகள், ஒழுக்கங்கள் எல்லாம் தூரஞ்சி சென்று கொண்டு போகின்ற போது எங்களுடைய ஷேഖுனா மிஸ்பாஹி அதாலல்லாஹு பகாஹு அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே, அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே நாம் இன்று இந்த புகாரி மஜ்லிஸை புண்ணியமான ஒரு மஜ்லிஸை, அதுக்குரிய புண்ணியத்தை, அதுக்குரிய கௌரவத்தை, அலமத்தை கொடுத்து நாம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கியாம நாள் வரைக்கும் இந்த பள்ளி வாயிலிலே இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து இருக்கும் என்பதே சந்தேகம் இல்லை. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸுக்கு அதிகமாக வாருங்கள், இதிலே கலந்து கொள்ளுங்கள். இங்கே ஓதப்படுகின்ற ஹதீஸ்களுக்கு நாம் கருத்து தெரியாத விட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான முபாரக்கான அவர்களுடைய வாயிலே இருந்து உதட்டிலே இருந்து வந்த முபாரக்கான வார்த்தைகள், வஹீயுடைய வார்த்தைகள் என்ற நியத்தோடு கேளுங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத்து செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே அல்லாஹு தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸுடைய பரக்கத்தினால், இந்த புனிதமான புகாரி ஷரீஃபுடைய பரக்கத்தினால், இதை கோர்வை செய்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பரக்கத்தினால், இங்கே அரங்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய பெரிய ஆலிம் அவர்களுடைய பரக்கத்தினால், அவர்களுடைய அருந்தவ புதல்வர் ஷேഖுனா அவர்களுடைய பரக்கத்தினால், இங்கே கலந்து கொண்டிருக்கிற உலமாக்களுடைய பரக்கத்தினால், யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான நல்ல தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோய்களை குணப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் மத்தியிலே யார் யாரெல்லாம் நோயோடு வாடுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பூர்ணமான சுகத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நல்ல ஹாஜத்துகளை வைத்து இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த அவருடைய ஹாஜத்துகளை ஒப்புக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.